ஓகே. இன்னைக்கு வந்து எம்ஐ விசஸ் ஜிடி. ஒரு எம்ஐ ஃபேன் இருக்காரு, நான் ஜிடி ஃபேனு. ஸோ இன்னைக்கு வந்து ரெண்டு பேருமே லூசிங் சைட்ல இருந்து வராங்க. ஸோ என்ன நினைக்கிறீங்க ப்ரோ இந்த மேட்சை பத்தி ஜாவத் ப்ரோ? கண்டிப்பா மஸ்ட் வின் கேம். ரெண்டு டீமுமே ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க. இது இந்த மேட்ச் வின் பண்ணாலே ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போவாங்க. ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படிதான் இருக்கு, அந்த நிலைமையில தான் இருக்குது. மஸ்ட் வின் கேம் இது ரெண்டு டீமுக்குமே. இது ஒரு நல்ல கண்டஸ்டா இருக்கும். என்னன்னா மும்பைக்கு டெத் ஓவர்ஸ் பவுலிங் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு. பவுல் ரிதம்ல இல்ல, பும்ரா மிஸ்ஸஸ் அவுட், ஹார்டிக் போன மேட்ச் இல்ல அப்படிங்கறதுனால ரொம்பவே கொஞ்சம் வீக்கா தான் தெரிஞ்சாங்க. பட் சம்ஹவ் தே மேனேஜ்டு. இந்த மேட்ச் ஹார்டிக்கோட அடிஷன் வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும் டெத் ஓவர்ஸ். அப்படி இருந்தாலுமே எனக்கு ஒரு சேலஞ்சா தான் இருக்கும்னு தோணுது. மும்பை இந்தியன்ஸோட டெத் பவுலிங் சேஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அந்த எபிலிட்டி இருக்கு. சப்போஸ் டிஃபெண்ட் பண்ணாங்கன்னா அது எப்படி பண்ணுவாங்கிறத நம்ம பார்க்கணும். அதே நேரம் அவங்க ஜிடியோட லோயர் ஆர்டருமே ஒரு கொஸ்டின் மார்க் தான் எனக்கு தெரிஞ்சு. அவங்க அவ்வளவு இம்ப்ரெசிவாலாம் இல்ல. ஜிடியோட லோயர் ஆர்டரும் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. அண்ட் மும்பையோட டெத் பவுலிங்கும் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்குங்கிறப்போ இது ஒரு நல்ல கண்டஸ்டா இருக்கும். இதுல யார் ஓவர் கம் பண்ணி யாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கிறது பார்ப்போம் என்ன நடக்குது. நீங்க வந்து எம்ஐயோட டெத் பவுலிங்கை பத்தி பேசும்போது எனக்கு ஜிடியோட டெத் பவுலிங் ஆகுது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜிடி இன்னைக்கு டெத் பவுலிங் என்ன சேஞ்சஸ் பண்ணணும்? கண்டிப்பா. அதுக்கப்புறம் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க போன டைம். ஸோ அர்ஷத் கான் ஒரு பவுலர் வந்து 4th ஓவர் 5th ஓவரோ யூஸ் பண்ணாங்க. ஸோ எந்த மாதிரி இன்னைக்கு போனவங்க டெத் ஓவர் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும்? ஏன்னா நம்மளுக்கே தெரியும் இங்க வந்து ஒரு லாங் லைன் தீபக் சாரே போன டைம் வந்து அடிச்சாரு. ஸோ எப்படி ஓவர் கம் பண்ணணும் இவங்க? தீபக் கண்டிப்பாவே குஜராத்தோட பவுலிங் டெத் பவுலிங் வந்து லாஸ்ட் மேட்ச் நல்லாவே அடி வாங்கினாங்க. பிரசித் கிருஷ்ணாவா இருக்கட்டும், சிராஜா இருக்கட்டும். மேபி இவங்க ரபடாக்கு 1 or 2 ஓவர் சேவ் பண்ணி வைக்கலாம் டெத் பவுலிங். அண்ட் சிராஜா ஆக்சுவலா அங்க நியூ பால் யூஸ் பண்ணுவாங்க. பிரசித் கிருஷ்ணா மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மேபி அந்த அர்ஷத் கானோட ஓவர் அவங்க வந்து அங்க இந்த 4-5 கொண்டு வராம கண்டிப்பா டெத்ல போட்டாலுமே அர்ஷத் கான் அடிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு டெத் பவுலிங் கண்டிப்பா இன்னைக்கு ஜிடிக்குமே கஷ்டமா தான் இருக்கும். ஆல்சோ எம்ஐ சைட் டெத் பவுலிங் ஹர்திக் பாண்டியாவோட அடிஷன் வந்து ஒரு நல்ல வேல்யூவான அடிஷனா இருக்கும். கண்டிப்பா இன்னைக்கு எம்ஐயோட லாங் பேட்டிங் லைனுக்கு ஹர்திக் பாண்டியா கண்டிப்பா இன்னைக்கு ஒரு நல்ல சேவ் பண்ணி தருவாரு. அண்ட் ஆல்சோ ஜிடியோட லோயர் ஆர்டர் மிடில் ஆர்டர் பேசும்போது இங்க எம்ஐ சைடோட டெத் பேசும்போது கண்டிப்பா ஜாவத் சொன்ன மாதிரி யார் இன்னைக்கு ஓவர் கம் பண்ண போறாங்கிறது பார்க்கவே நல்லா இருக்கும். எனக்கு என்னமோ எம்ஐயோட டாமினன்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் மேட்ச்ல இருக்குன்னு தோணுது. கண்டிப்பா டெத்லயுமே ஹர்திக் பாண்டியா ஏதாவது பண்ணுவாருன்னு தோணுது. பேட்டிங்லயுமே வந்து டெத் பவுலிங்ல ஹர்திக் பாண்டியா டெத் பவுலிங் அடிச்சு வரணும் தோணுது, ஜிடி பவுலிங் அடிச்சு வரணும் தோணுது. ஸோ எம்ஐயோட டாமினன்ஸ் கொஞ்சம் இருக்கும் டெத் பவுலிங் ப்ராசஸ்ல. ஓகே ஜாவத் ப்ரோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன சேஞ்சஸ் பண்ணும் ஜிடி வந்து எம்ஐ ஓவர் கம் பண்ண, எம்ஐ லாங் பேட்டிங் ஓவர் கம் பண்ண ஜிடி என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பவுலிங் ரொட்டேஷன் ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பிரசித் கிருஷ்ணாவை கரெக்டா யூஸ் பண்ணணும். பிரசித் கிருஷ்ணாவோட 4 ஓவர் குரூஷியல். அதுதான் எனக்கு தெரிஞ்சு அவங்களை காப்பாற்றும். ஜிடி வின் பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி பிரசித் கிருஷ்ணாவோட 4 ஓவர் ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அவர் எங்க யூஸ் பண்றாங்கிறத பொறுத்து தான் கேம் மாறும். அர்ஷத் கான் நீங்க வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு அவருக்கு வேற ஏதாவது ஒரு பிளேயர் கூட நீங்க எடுக்கலாம். வெளியில வந்து பிளேயர்ஸ் இருக்காங்க. கெஜ்ரோலியா இருக்காரு, இஷாந்த் சர்மா இருக்காரு, மனோஜ் சுதர்னு ஒரு பிளேயர் இருக்காரு, நிஷாந்த் சித்து இருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்க அர்ஷத் கான ப்ராப்பரா யூஸ் பண்ணா மட்டும் 11th எடுக்கணும். இல்லைன்னா ஜிடிக்கு போன கேம் மாதிரி தான் ஆகும். பவுலிங் ரொட்டேஷன்ல மாட்டிப்பாங்க எங்கேயாச்சும். ஸோ பவுலிங் ரொட்டேஷன் சுப்மல் கில் ப்ராப்பரா பண்ணி ஆகணும். ஏன்னா சேசிங் பண்றப்ப கூட எனக்கு தெரிஞ்சு ஜிடிக்கு ப்ராப்ளமா இருக்காது. பட் டிஃபெண்ட் பண்றப்ப ஸ்ட்ரகிள் கண்டிப்பா இருக்கும். மும்பையோட பேட்டிங் லைனப் வந்து அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்க மாட்டாங்க. பெரிய லைனப் இருக்கு. ஹர்திக் பாண்டியா இல்லாமலே ஒரு நல்ல பேட்டிங் லைனப்பா தெரிஞ்சது போன கேம்ல. டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் பண்ணாலுமே லோயர் ஆர்டர் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஸோ ஃப்ரம் த பவர் பிளே ஜிடி வந்து ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்தா மட்டும் தான் கேமுக்குள்ள வர முடியும். பார்ப்போம் என்ன பண்றாங்க. எதை பத்தி பேசிட்டு இருந்தோம்? தெரியல. சேஞ்சஸ் அப்படியே நான் ஆரம்பிச்சிடறேன். நானும் அதுதான் நினைக்கிறேன். வந்து பிரசித் கிருஷ்ணாவோட ஓவர்ஸ் கண்டிப்பாவே க்ரூஷியலா இருக்கும். ஸோ அதே மாதிரி ரொட்டேஷன் கொஞ்சம் பிளானோட வரணும் கண்டிப்பா. போன மேட்ச் பார்த்தோம். ஜாவத் ப்ரோ சொன்னதுதான் மோஸ்டா அர்ஷத் கான் எதுக்கு வந்தாருன்னு தெரியல. அப்படி அர்ஷத் கான் வந்து நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருந்தா 11th எடுத்துட்டு வரலாம். இல்லைன்னா மேபி வாஷிங்டன் சுந்தர் அவரை கூட எடுத்துட்டு வரலாம் மேபி. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதே மாதிரி எம்ஐ சைட்ல வந்து பார்க்கும்போது இன்னைக்கு ட்ரெண்ட் போல்ட் போன மேட்ச் வந்து ஃபயர் ஆகலை. இந்த மேட்ச் ஃபயர் ஆவாருன்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க ஜாவத் ப்ரோ? ரீசெண்ட் டேஸாவே ட்ரெண்ட் போல்ட் வந்து கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டா இருந்திருக்காரு. C20 இருந்தாலும் சரி, கொஞ்சம் அந்த விண்டேஜ் போல்ட்டாலும் இல்ல. பட் இருந்தாலும் பரவாயில்ல. அவர் ரொம்ப டீசென்ட் ஸ்பெல் போட்டாலே எனக்கு தெரிஞ்சு போதும். நல்ல ஒரு எக்கனாமிக்கல் ஸ்டார்ட் கொடுத்து டெத் ஓவரில் கொஞ்சம் ரன்ஸ் கன்சிட் பண்ணி போட்டாலே மும்பைக்கு போதுங்கிற மாதிரி தான் இருக்கு நிலைமை. ஸோ அடுத்தது ஒரு போன கேமை கம்பேர் பண்றப்ப இந்த கேம் ஒரு நல்ல கம்பேக் இருக்கும்னு தோணுது. அதுவும் ட்ரெண்ட் போல்ட் அகேன்ஸ்ட் பட்லர் வந்து நல்ல ஒரு கண்டஸ்டா இருக்கும் பவர் பிளேஸ்ல பார்க்க. ஆக்சுவலி இனிஷியலா லாஸ்ட் மேட்ச் ஸ்விங் ஆச்சு. கொஞ்சம் சிராஜுக்கே நல்ல ஸ்விங் இருந்தது.
பட் அவர் கரெக்டா அதை யூஸ் பண்ணல. அவர் வந்து அந்த லெஃப்ட் ஹேண்ட் ஆர்யா, அவர் பிரியான்ஸ் ஆர்யா, அவர் வந்து இன்ஸ்விங் போட ட்ரை பண்றது ஃபுல்லா அந்த நம்ம லெஃப்ட் பேட்லயே அவர் அடிக்க பார்த்தாரு. அவர் அந்த ஆஃப் ஸ்டம்ப் லைன்ல போடாம அந்த பேட்ல லெக் ஸ்டம்ப் லைன்லயே போட்டங்காட்டி நல்லாவே அடி வாங்கினாரு. ஸோ அங்க அதே அப்படி பார்த்தோம்னா கண்டிப்பாவே எனக்கு போல்ட் கண்டிப்பா அசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இந்த சைடு போல்ட்டை பத்தி பேசும்போது அந்த சைடு என்ன சொல்றேன்னே தெரியல. ஜிடி ஃபேனா சிராஜ் என்ன பண்ண போறாருன்னே தெரியல. என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? சிராஜ் இன்னைக்கு இந்த ரிடம்ஷன் இருக்குமா இருக்காதா, அதை பத்தி நினைக்கிறீங்க? 50-50 தான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. இயர்லியா ரோஹித் அடிச்சாரு அப்படின்னா சிராஜுக்கு அங்கேயே முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஒரு அடி வாங்கிட்டாலே அடுத்த 3 ஓவர் சிராஜ் அதே ஃப்ளோல தான் ரன்ஸ் கன்சீட் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் எப்படி போறாருங்கிறத பொறுத்து தான் எனக்கு சிராஜோடைய பவுலிங்கே இருக்கு. எனக்கு மோஸ்ட்லி ரோஹித் சிராஜ் டேக் ஓவர் பண்ண சான்ஸ் நிறைய இருக்குன்னு தோணுது. பார்ப்போம். தீபக், உங்களோட ஒப்பீனியன் என்ன? சிராஜ் vs எம்ஐ பேட்டர்ஸ். சிராஜ் லாஸ்ட் மேட்ச்ல அடிச்சாங்க. அவர் ஆல்ரெடி கான்ஃபிடன்ஸ் இல்லாம தான் வராரு. அகைன்ஸ்ட் ரோஹித் சர்மாங்கும் போது கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுவாரு. ஆனா ரோஹித் கொஞ்சம் அடிச்சு ஏர்லியா ப்ரெஷர் கொடுக்கறதுனால சிராஜ் கொஞ்சம் இன்னைக்கு அடி வாங்குவாருன்னு எனக்கும் தோணுது. கண்டிப்பா ரோஹித் சர்மாவோட டாமினன்ஸ் தான் அங்க இருக்கும். ஆல்சோ அந்த சைடு வந்து ரயான் ரிகல்டன் கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுப்பாங்க போது சிராஜ் கொஞ்சம் இன்னைக்கு அடி வாங்க தான் சான்சஸ் அதிகமா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அந்த இதுலதான் எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு பிரேவ் கால் இன்னைக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். சிராஜ் கண்டிப்பாவே என்னமோ தெரியல இன்னைக்கு நல்லா போடுவாருன்னு தோணுது. இன்ஃபேக்ட் ரோஹித் அண்ட் பில் ஜாக்ஸ் ஆனார்னா கண்டிப்பா பில் ஜாக்ஸ் அந்த டாப் ஆர்டர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் கண்டிப்பா விக்கெட் எடுப்பாருன்னு தோணுது இன்னைக்கு. அண்ட் ரபடா வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் எடுக்கலாம்னு தோணுது. சிராஜ் வந்து செகண்ட் ஓவர் போடலாம், ரபடா ஃபர்ஸ்ட் ஓவர் போடட்டும். அப்போ வந்து கண்டிப்பாவே இந்த பிரேக் த்ரூஸ் அவர் சிராஜ் பண்ணுவாருன்னு ரொம்பவே நம்பிக்கையா இருக்கு இன்னைக்கு. ஸோ பார்க்கலாம். அதே மாதிரி பவர் பிளேல இன்னைக்கு எந்தெந்த பவுல்ஸ் போட போறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி எம்ஐயோட லைன் அப்க்கு ஹர்டிக் கேப்டன் ரிட்டர்ன்ஸ் மாதிரி வராரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? ஜார்ஜ் ப்ரோ. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தது ஹர்திக்கோட ரிட்டர்னுக்காக தான். டெஃபினெட்லி ராபின் வின்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுவார் 11th. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கும் ஹர்திக். பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி கண்டிப்பா அவர் இன்னைக்கு ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டரா இருப்பாரு. அண்ட் அவருக்கு இன்னைக்கு கேம் அவருக்கு நல்ல ஒரு கம்பேக் கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் அவருக்கு வெல்கம் டபுளா இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஸோ அவருக்கு பயங்கர சப்போர்ட் இருக்கு. இந்த சீசன் அவருக்கு சரியான ரிடம்ஷனுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஐபிஎல் ஆல்ரெடி இன்டர்நேஷனல் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இந்த ஐபிஎல் அவருக்கான ஒரு ரிடம்ஷன் வெயிட்டிங் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு தோணுது. சொல்லுங்க. கண்டிப்பாவே ஹர்திக்கோட ரிட்டர்ன் அஸ் கேப்டன் ஃபார் எம்ஐங்கிறது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் ஃபார் எம்ஐ டீம் அண்ட் மேனேஜ்மெண்ட். கண்டிப்பா இன்னைக்கு ஹர்திக் ஜாவட் ப்ரோ சொன்ன மாதிரி பேட் அண்ட் பவுலிங் ரெண்டுலயுமே ரோல் இருக்கும். கண்டிப்பா இன்னைக்கு 4th ஓவர் 5th ஓவர் பவர் பிளேல போடும்போது ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. மேபி கில்லோட விக்கெட் விட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நான் ஒரு கால் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து டெத்ல கண்டிப்பா ஹர்திக் போடுவாரு. மினிமம் ஒரு 2 ஓவர்ஸ் போட்டு தான் ஆகணும். கண்டிப்பா அங்க கொஞ்சம் 8 to 9 ரன்ஸ்ல போட்டு நல்ல ஒரு பவுலிங் இருக்கு. அண்ட் பேட்டிங்ல வந்து நீ கண்டிப்பா நல்ல ஒரு ஃபினிஷ் பண்ணி தருவாருன்னு தோணுது. அவ்வளவுதான். ஹர்திக் இன்னைக்கு ப்ராப்பர் ஆல்ரவுண்டரா ஸ்டைன் ஆக போறாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா மும்பையோட பேட்டிங் லைனப் வந்து சொல்லவே தேவையில்ல. பட் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆச்சு. ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸ், ரிகல்டன் 3 பேருமே வந்து ரொம்பவே இயர்லியா அவுட் ஆயிட்டாங்க. அதே மாதிரி இந்த சைடு பார்த்துட்டோம்னா டாப் கிளாஸ் டாப் ஆர்டர். அதை பத்தி எந்த கவலையுமே இல்லை ஆஸ் ஜிடி ஃபேனா. பட் அப்படியே கீழே வந்தோம்னா ரூதர்ஃபோர்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ். போன மேட்சே பார்த்தோம் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் விட்டு வெளுத்தாரு. பட் போக போக அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ்னால ஒரே ஷாட்ஸ் ஃபுல்லா ட்ரை பண்ணி லூசிங் காஸ் இன்னிங்ஸ் மாதிரி ஆயிப்போச்சு அது. அதே மாதிரி அதுக்கு கீழே திவேட்டியாவா இருக்கட்டும், ஷாருக் கான், அவரு அர்ஷத் கான், ரஷிக் கான் எல்லாமே இந்த மாதிரி கான்னா வராங்க. ஸோ அவங்க அந்த மிடில் ஆர்டர் அண்டு இன்னைக்கு எம்ஐயோட டாப் ஆர்டர் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல எம்ஐயோட டாப் ஆர்டர் இன்னைக்கு கம்பேக் கொடுத்துருவாங்கன்னு தோணுது. போன கேம் டாப் 3 3 பேருமே ஃபீல்டு. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு அந்த ரிசல்ட் வந்துச்சு. டாப் 3ல ஒருத்தர் ஒரு 50 போட்டிருந்தா கூட டோட்டல் ஒரு 25 ரன்ஸ் ஆட் இருந்தா கூட அந்த மேட்ச் மும்பை சைடு வந்திருக்க சான்ஸ் நிறைய இருக்கு. இன்னைக்கு நம்ம அந்த 3ல 2 பேர் ஷைன் ஆவாங்கன்னு தோணுது. மோஸ்ட்லி அது ரிகல்டனா கூட இருக்கலாம். ரோஹித் எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் இருக்கும். ரிகல்டன் ஒரு ஹேண்டி நாக் ஆடுவார். அண்ட் வில் ஜாக்ஸ் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் டைம் ஒரு ஜிடிஏ ஃபேஸ் பண்ணப்போ என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அது அந்த அளவுக்கு ரிப்பீட் ஆகலனாலும் அதுல ஒரு பாதியாச்சும் ஆகுங்கிறது என்னோட ஹோப். எனக்குமே ஜாவட் ப்ரோ சொன்ன மாதிரி இன்னைக்கு மும்பையோட டாப் ஆர்டரோட ஒரு நல்ல எக்ஸ்ப்ளோஷன் இருக்குன்னு தோணுது. ரோஹித் சர்மா கண்டிப்பா ஒரு ஃபயரி ஷாட் இருக்கும், நல்ல ஷாட் குயிக் ஃபயர் இருக்கும், ஒரு 30 to 40 அவர் இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ரிகல்டனோட லாங் இன்னிங்ஸ் இருக்கும்னு எனக்கு தோணுது. நான் ஏன் சொல்றேன்னா கண்டிப்பா ஒரு நல்ல பிளேயர் தான். போன மேட்ச்மே நல்ல இன்டென்ட்ல இருந்தாரு. இன்னைக்கு ஜிடியோட பவுலிங் லைனை பார்க்கும்போது ரபடா அந்த கண்டிப்பா நிறைய டைம் அவர் ஃபேஸ் பண்ணிருப்பாரு. T20 இருக்கட்டும். அண்ட் வில் ஜாக்ஸ் கண்டிப்பா இன்னைக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸ் இருக்குன்னு தோணுது. எனக்கு ஐம் கோயிங் வித் எம்ஐயோட டாப் ஆர்டர் நீங்க நல்லா சைன் ஆவாங்கன்னு தோணுது. கமிங் டு ஜிடி லோயர் ஆர்டர்ல லாஸ்ட் மேட்ச் செஃபேன்றத போட்டு ஒரு நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. அண்ட் அந்த வைசாக் விஜயகுமார் ஒரே லேட்ல போட்டு அவர் அடிக்கடாம பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். எனக்கு வந்து செகண்ட் போற விட திவாட்டியோட இன்னிங்ஸ் தான் இன்னைக்கு குரூஷியலா இருக்கும் தோணுது. கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து வந்து ஒரு நல்ல நாக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி எம்ஐ சைட் கொஞ்சம் டாமினன்ஸ் இன்னைக்கு இருக்கும். கண்டிப்பா பேட்டிங்ல இருக்கட்டும், பவுலிங்ல இருக்கட்டும், டாப் ஆர்டரா இருக்கட்டும். கண்டிப்பா ஜிடி லோயர் ஆர்டர் கண்டிப்பா விக்கெட் எடுத்துருவாங்கன்னு தோணுது. ஸோ எம்ஐ சைட். ஓகே, நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா இப்ப ஜிடியோட மிடில் ஆர்டர் சைட் போகும்போது
அதுக்கு மேல வந்து பாத்துட்டோம்னா இப்ப கில் வந்து கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணி ஆடுறாரு, ஓகே. பட் பட்லர் அண்ட் சாய் சுதர்ஷன் 2 பேரோட நேச்சருமே வந்து பாத்துட்டோம்னா நம்மளுக்கு தெரியும். அந்த ஒரு 20 to 30 பால்ஸ் வந்து ஒரு மாதிரி அப்படியே ஆடிட்டு, பட் அதுக்கப்புறம் ஆக்சலரேட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நிப்பாட்டவே மாட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு கீழே வந்து எனக்கு ஃபயர் பவரா இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும்னு தோணும். ஏன்னா எனக்கு 3 பேர்ல ஒருத்தர் நிக்க போறாங்க. அது ஓகே. போன டைமே ஜாஸ் பட்லர் நின்னாரு, பட் முடிச்சு கொடுக்க முடியல. பிகாஸ் ஆஃப் அந்த ரூதர்ஃபோர்டுக்கே நிறைய பால்ஸ் வந்து ஆடினாரு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த திவேட்டியா அண்ட் ஷாருக் கான் நம்ம மறக்க கூடாது. உண்மையாலுமே நல்ல டச்சில் இருக்காரு. இப்பதான் சம்திங் ஏதோ டோர்னமெண்ட்ல 137 அடிச்சாரு. ஸோ அவர் நல்ல டச்சில் இருக்காரு உண்மையாலுமே ஷாருக் கானும். ஸோ ஷாருக் கான் அண்ட் திவேட்டியா அவங்களோட ரோல் கண்டிப்பாவே இன்னைக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கும். ஸோ எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க எம்ஐ பவுலர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி எம்ஐயோட டாப் ஆர்டர் பார்த்துட்டோம்னா எனக்கு என்னமோ இன்னைக்கு கொஞ்சம் லாஸ்ட் மேட்ச் ஆடின பிச்சு மாதிரி இந்த யூசுல் அகமதாபாத் பிச் இல்ல போன டைம் சொல்ல போய் பார்த்தா ப்ரோ யூசுவல் அகமதாபாத் பிச் இல்ல லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா நல்லாவே ஸ்பின் ஆச்சு. அங்க வந்து டோட்டலா வந்து பேசர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் 2 பேத்துக்குமே சப்போர்ட் இருக்கும். பட் போன மேட்ச்ல பார்க்கும்போது ஸ்விங் மட்டும்தான் இருந்துச்சு. மற்றபடிக்கு பேட் ஆன் பால் அப்படியே வந்துட்டு இருந்துச்சு பால் பேசர்ஸ் போடும்போது. அந்த எனக்கு என்னமோ யூஸ்ஃபுல் பிச்சோட போனா கண்டிப்பாவே எம்ஐ டாப் ஆர்டர் திரும்பியும் கொலாப்ஸ் ஆவாங்களோன்னு தோணுது வித் ரபடா அண்ட் சிராஜ். அதே மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா இன்கேஸ் லாஸ்ட் மேட்ச் ஆன பிச்சிலே ஆடினா கண்டிப்பாவே ஒரு ரோஹித் அண்ட் ரிக்கல்டன்ல இருந்து ஃபயர் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாவே. வேறங்க ப்ரோ வேற ஓகே விக்னேஷ் புத்தூரை பத்தி கொஞ்சம் பேசணும். சேப்பாக் வந்து எனக்கு தெரிஞ்சு அகமதாபாத்தை கம்பேர் பண்றப்ப சேப்பாக் சின்ன கிரவுண்ட் தான் டைமென்ஷன்ஸ்ல. ஸோ அதுலயே அவரால் வந்து அந்த 70-80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போட்டு நிறைய கேட்ச் சான்ஸ் கிரியேட் பண்ண முடிஞ்சிருக்கு. அப்படி இருக்கிறப்போ இங்க இன்னும் நிறைய அவரால் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். எனக்கு கிரவுண்ட் டைமென்ஷன் பெருசு. அவர் போடுற ஸ்லோ ஸ்பீடுக்கு வந்து கண்டிப்பா கேட்ச் சான்சஸ் கிரியேட் பண்றதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அது இன்னைக்கு பார்க்கணும். ஏன்னா அவர் ஒரு கேம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நல்ல ஒரு மொமெண்டம்ல இருப்பாரு, நல்ல கான்ஃபிடன்ஸ்ல இருப்பாரு. அதை யூஸ் பண்ணி இன்னைக்கும் ஒரு நல்ல பவுலிங் போட்டா கண்டிப்பா எம்ஐ வின் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் எம்ஐ சேஸ் பண்ணா ரொம்ப கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் டிஃபெண்ட் பண்ணா சேலஞ்சிங்கா இருக்கும், பட் எனக்கு தெரிஞ்சு டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ரஜித் ஸ்பின்க்கு அசிஸ்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு லாஸ்ட் மேட்ச். எனி சான்ஸ் ஆஃப் மஹிபூர் லாம்ரோர் இன் பிளேஸ் ஆஃப் அர்ஷத் கான்? கண்டிப்பாவே அப்படி போக மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க ஒரு பவுலிங் ஆப்ஷன் தான் எதிர்பார்க்கறாங்க. அது நல்லாவே தெரியுது. எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷன் எடுத்துட்டு போகணும்னு பாக்குறாங்க. ஏன்னா போன டைமே அதுதான் சொதப்பினதுமே நான் சொல்லுவேன். இப்ப அர்ஷத் கான் வந்து அவரு பேட்டிங் ஆல்ரவுண்டரா என்ன ஆல்ரவுண்டர்னு தெரியல. பட் ஒரு பவுலிங் நீங்க 4th ஓவர் கொடுக்குறீங்கன்னா அவரால் கண்டிப்பா பவுலிங் எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு அர்த்தம். நீங்க ஒரு 4th ஓவர் 5th ஓவர் அவர்கிட்ட கொடுக்குறீங்கன்னா அவரால் பவுல் நல்லா போட முடியும்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கண்டிப்பாவே அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் தான் பாக்குறாங்க. ஸோ எய்தர் வாசி ஆர் அர்ஷத் கான் அப்படிதான் இருக்க போதே தவிர லோம்ரோர் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆடினா எனக்கும் நல்லா இருக்கும் தான் தோணுது. பட் லோம்ரோர் ஆட மாட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னொன்று இருக்கு இங்க. இப்ப நம்ம ஜிடியோட டெத் அட்டாக்ஸ் பத்தி பேசணும், பிரசித் கிருஷ்ணா பத்தி. இஷாந்த் சர்மா கேன் ரிப்ளேஸ் சிம்மா இன்னைக்கு மேட்ச்ல பார்க்க முடியும். இஷாந்த் சர்மா உள்ள வர வாய்ப்பு இருக்கா இன் பிளேஸ் ஆஃப் பிரசித் கிருஷ்ணா? இல்ல ஒரு மேட்ச்க்காகவே பிரசித் கிருஷ்ணா இது பண்ண மாட்டாங்கன்னு தோணுது எனக்கு. இன்னைக்கு கண்டிப்பா பிரசித் கிருஷ்ணா தான் 11 இருப்பாருன்னு தோணுது. மேபி லாஸ்ட் மேட்ச் அடி வாங்கினதுக்காக மாத்த மாட்டாங்க. கண்டிப்பா இன்னொரு 2 to 3 மேட்சஸ் ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பா பிரசித் கிருஷ்ணா சும்மா ஒன்னும் அடி வாங்கல. அவர் சான்ஸ் கிரியேட் பண்ணாரு. ஒரே ஓவர்ல 2 சான்ஸ் கிரியேட் பண்ணிருக்காரு. பிரசித் கிருஷ்ணா வந்து நல்ல பவுலர். மல்டிபிள் ஐபிஎல் டீம்ஸ் விளையாண்டுருக்காரு. அவருக்கு அவர் எபிலிட்டி எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்ப தெரிஞ்ச பிரசித் கிருஷ்ணா ஈஸியாவே நீங்க பேக் பண்ணலாம். இன்னொரு 4-5 கேம் கூட பேக் பண்ணலாம், தப்பு இல்ல. எனக்கு தெரிஞ்ச பிரசித் கிருஷ்ணாவுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு டேவா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். எஃபெக்டிவாவே இருக்கும். அவர் வந்து பேக் பண்ணுவாங்க, டிரா பண்ணுவாங்க. அவரோட யாக்கர்ஸ் ஷார்ட் பால்ஸ் கண்டிப்பாவே எஃபெக்டிவா இருக்கும் இன்னைக்கு மேட்ச்ல. கண்டிப்பா அவர் வந்து பேக் தான் பண்ணுவாங்க, டிரா பண்ண மாட்டாங்க. ஓகே, எனக்குமே கண்டிப்பாவே டிராப் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. அவரோட பிளான்ஸ்ல இருந்து போன டைம் சேஞ்ச் ஆனார். அந்த சைரட்டை கொஞ்சம் அடி வாங்கினேன், பட் நல்லா தான் போட்டாரு. ஸோ நம்ம விக்னேஷ் புத்தூர் அவரை பத்தி பேசிட்டு இருக்கும் போது இந்த சைட் வரும்போது ரஷித் கான் என்ன நினைக்கிறீங்க ஜாவத் ப்ரோ? போன மேட்ச் ரொம்ப பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்ல. சாய் கிஷோர் வந்து விக்கெட்ஸ் எடுத்தாரு. பட் ஒரு சாம்பியன் பவுலர் இருந்து அந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ்ல கண்டிப்பாவே ஒரு எதிர்பார்க்கிறோம். பட் அவரால் பண்ண முடியல. அது என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? அவர் என்ன வந்து சேஞ்ச் பண்ணிக்கணுமா, இல்ல அவரோட பவுலிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க? வேர்ல்ட் கிளாஸ் பவுலர், என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பவுலர்ஸ் ரஷித் கான். அதில் டவுட்டே கிடையாது. ஆஃப்டர் இன்ஜுரி அவரோட கேம் கொஞ்சம் டவுன் ஆகியிருக்கு தான், எனக்கு புரியுது. இருந்தாலும் அவர் வந்து ரஷித் கான் இஸ் ரஷித் கான். எஸ்பெஷலி எம்ஐக்கு அகேன்ஸ்டா அவர் வந்து பல கேம்ஸ் நல்லா விளாண்டு கொடுத்தாரு. எஸ்ஆர்எஸ்ல இருந்த டைட்டில் இருந்து நான் சொல்றேன். ரஷித் கான் வந்து எப்பவுமே எம்ஐ கூட விளாடுறது பிடிக்கும் போல இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவருக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு. எல்லாருமே ஹிட்டர்ஸா இருக்கிறப்போ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி பிட்ச் அசிஸ்ட் இல்லைனாலுமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு.
இப்பவே ரஷீத் கான் இன்னைக்கு மேட்ச்ல என்ன பண்ண போறேன்னா, கண்டிப்பா இன்னைக்கு எம்ஐயோட பேட்டிங் வந்து லாங் பேட்டிங் இருக்கு அண்ட் எல்லாமே பவர் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கும்போது இவர் கொஞ்சம் டீசெண்டா போட ட்ரை பண்ணுவார் அண்ட் திலக் வர்மாவோட விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஐம் கோயிங் வித் ரஷீத் கான். கண்டிப்பா ஒரு திலக் வர்மா விக்கெட் எடுக்க போறாருன்னு தோணுது. ஓகே, மோஸ்டா எல்லாமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரோ, உங்களோட ஜாப் ப்ரோ, உங்களோட பன் சிக்ஸ் ஜிடி vs எம்ஐ மேட்ச்ல. எம்ஐ சைடில் நான் சூரியகுமார் யாதவ் பேக் பண்ணுறேன். அவரோட கம்பேக் இன்னைக்கு டெஃபினட்டாக இருக்குன்னு எனக்கு தோணுது. சூரியகுமார் யாதவ் பேட்டிங்ல அண்ட் பவுலிங்ல கோயிங் வித் விக்னேஷ் புத்தூர் ஒன்ஸ் அகைன். அண்ட் ஜிடி சைடு பார்த்தா எனக்கு பேட்டிங்ல சுப்மன் கில் நான் பேக் பண்ணுறேன். யூஸ்வலாக எம்ஐ கூட நல்லா ஆடுவார். அண்ட் தென் பவுலிங் சைடு ஜிடியில் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு பிரசித் கிருஷ்ணாக்கு ஒரு 4 ஓவர் கரெக்டாக பவுலிங் ரொட்டேட் பண்ணால் அவரோட பவுலிங்ல குரூஷியலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தீபக், உங்களோட பன் பிக்ஸ் மேட்ச்ல. நான் வந்து எம்எஸ் சைட்ல ரயன் ரிகல்டன் அண்ட் சூரியகுமார் யாதவ் கண்டிப்பா இன்னைக்கு அவரோட கம்பேக் இருக்குன்ற மாதிரி எனக்குமே தோணுது. அண்ட் ஜிடி சைட் பட்லரோட இன்னிங்ஸ் அகைன்ஸ்ட் பட்லர் அகைன்ஸ்ட் எம்ஐ ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்கனால அந்த ஃபார்ம் இன்னைக்குமே கண்டினியூ ஆகும். மேபி ஒரு 50+ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தோணுது. ஓகே, என்னோட பன் பிக்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா இங்க இருக்கிற 2 மேல பவுலர்ஸ். ஏன்னா போன டைம் ஸ்விங் ஆனது நல்லாவே என்னால பார்க்க முடிஞ்சது. ஸோ வந்து எம்ஐல இருந்து ட்ரெண்ட் போல்ட் அண்ட் பேட்ஸ்மேன்ஸ்ல பாத்துட்டோம்னா கண்டிப்பாவே திலக் வர்மா தான், அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ என்னோட பன் பிக்ஸ் வந்து திலக் வர்மா அண்ட் ட்ரெண்ட் போல்ட். அதுக்கப்புறம் அப்படியே இந்த சைட் பார்த்துட்டோம்னா ஜிடில பார்த்துட்டோம்னாலும் அதே மாதிரி தான், கோயிங் வித் ரபடா அண்ட் ஷாருக் கான். சேசிங்கா இருந்தா எனக்கு இன்னமும் கண்டிப்பா இன்னைக்கு ஷாருக் கான் ஏதோ பண்ணுவாருன்னு தோணுது. ஸோ பார்க்கலாம், ஷாருக் கான் அண்ட் ரபடா. ஓகே சார் ப்ரோ, ஜிடி vs எம்ஐ உங்கள்ட்ட இருந்தே வருவோம். யாரு வின்னு சொல்லுங்க. எம்ஐ வில் வின். சேசிங் எனக்கு தெரிஞ்சு எம்ஐ கொஞ்சம் ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க. டிஃபெண்ட் பண்ணுறா சேலஞ்சிங்காக இருக்கும் டிஃபெண்டிங் பண்ணுறப்ப. பட் சம்ஹவ் எம்ஐ வில் மேனேஜ் டு வின். எனக்குமே அதுதான் ஜாவன் சொன்ன மாதிரி தான். இன்னைக்கு எம்ஐ வந்து அப்பர் ஹேண்ட் இருக்கும். கண்டிப்பா எம்ஐ வந்து சேஸ் பண்ணா ஈஸி வின்னா இருக்கும். டிஃபெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா லாஸ்ட் மேட்ச் பிவி கேஸ் மேட்ச் மாதிரி கொஞ்சம் ஜிடி உள்ள வர மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ கண்டிப்பா எம்ஐ வந்து பேக் இன் த கேம் வின் பண்ணிடுவாங்க. பேக்கிங் எம்ஐ. ஓகே, எனக்கு வந்து பாத்துட்டோம்னா ஜென்யூனா என்ன தோணுதுன்னா கண்டிப்பா சேசிங் டீம் இன்னைக்கு ஒரு டாஸ் வந்து பயங்கரமான ஃபேக்டராகவே இருக்க போகுது. சேசிங் டீம் கோயிங் டு வின்னு தோணுது. அது எய்தர் எம்ஐ ஆர் ஜிடி. சேசிங் டீம் கண்டிப்பா வின் பண்ணு தோணுது. அண்ட் நான் இங்க கொஞ்சம் எனக்கு டெத் பவுலிங் வந்து எனக்கு அவ்வளோ நம்பிக்கையா இல்லாதங்காட்டி நான் வந்து ஜிடி பக்கம் போறேன். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலுமே ஜிடி இங்க இருக்கிற பேட்ஸ்மேன்ஸ் வந்து கொஞ்சம் லாங் லைன் அப் தான் சொல்ல போனா. பட் இருந்தாலுமே ஏதாவது பிடிச்சி பண்ணுவாங்களோ அப்படின்னு தோணுது. கண்டிப்பா எனக்கு பிரசித் கிருஷ்ணா ஏதாவது அவரோட ரோல் கண்டிப்பா குரூசியலா இருக்கும் இன்கேஸ் ஜிடி டிஃபெண்ட் பண்ணா. ஸோ ஐம் கோயிங் வித் ஜிடி. இஃப் பேட்டிங் செகண்ட் கண்டிப்பாவே ஷாருக் கானோட குரூசியல் இன்னிங்ஸ் பார்க்கலாம் தோணுது. பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா பிரசித் கிருஷ்ணா ரோல் தான், என்ன பண்ணுவாருன்னு தெரியல, நம்புவோம்.